செய்த வேலைக்கு துரோகமான வேலை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை இவ்வாறு கைதாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் ஆபத்தான முறையில் டிப்பர் வாகனத்தை செலுத்திச் சென்ற சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் டிப்பர் வாகனமும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இவ்வாறு டிப்பர் சாரதியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக டிப்பரை மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை மடக்கி பிடித்து மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சிசிடிவியில் அவர்கள் திருடுவது பதிவாகி இருக்கின்றது. அது தொடர்பான காட்சியும் வெளியாகி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு காணொலி ஒன்று சமூக வலைத்தளத்திலே வலம் வந்திருந்தது. அதாவது நபரொருவரை போலீசார் வீடொன்றுக்குள் வைத்து மடக்கி பிடித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மனைவி மற்றும் பிள்ளை அழுது கொண்டே அருகில் நிற்பது போல ஒரு காட்சி வெளியாகி இருந்தது. அதாவது முகநூல் நேரலையில் அவர்களை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்ட நபரின் மனைவி முகநூலிலே இது தொடர்பான நேரலையை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 25ஆம் தேதியே இவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 21 வயது மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்களை இவ்வாறு கைதாகி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இரவு 9:45 மணி அளவிலே அபுதாபிக்கு செல்ல இருக்கின்ற விமானத்தில் பயணிப்பதற்காக குறித்த 2 இளைஞர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு இவர்களின் நடத்தை தொடர்பாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடமிருந்து 2 இந்திய கடவுச்சீட்டுகளும் அதே போல 2 இத்தாலி விசாக்களையும் அவர்கள் மீட்டதாக கூறப்படுகிறது. இவை இரண்டுமே போலியானவை. தொடர்ச்சியாக பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் அவை தொடர்பாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் இவ்வாறு கட்டுநாயக்கவிலிருந்து அபுதாபிக்கு சென்று அதனைத் தொடர்ந்து இத்தாலிக்கு செல்வதற்காக இவ்வாறு போலி கடவுச்சீட்டு மற்றும் போலி விசாக்களை பயன்படுத்தி செல்ல முயற்சித்த நிலையிலே இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை அவதானித்த இயல்புக்கு மாறாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் அவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகாக இவ்வாறு கைது செய்திருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் டிப்பரை செலுத்தி சென்ற சாரதி போலீசாரின் வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளாக்கும் வகையிலே அவர் இவ்வாறு டிப்பர் வாகனத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் இது தொடர்பாக அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது பலை பகுதியிலிருந்து மணல் ஏற்றி கொண்டு குறித்த டிப்பர் ரக வாகனம் சென்றிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சாவச்சேரி போலீசார் நுணாவில் பகுதியில் வைத்து அந்த டிப்பரை மறித்திருக்கிறார்கள். அப்போதுதான் போலீசாரின் வாகனத்தை மோதுவது போல சென்றுவிட்டு அந்த டிப்பர் தொடர்ந்து பயணித்ததாக கூறப்படுகிறது. அதாவது போலீசாரின் சமிக்ஞைகளை மீறி பயணித்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்ச்சியாக போலீசார் தொடர்ந்து 4 கிலோமீட்டர் அந்த வாகனத்தை துரத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த சாரதியும் டிப்பர் வாகனத்தை ஓட்டி சென்றிருக்கிறார். அதற்கு பிறகாக ஒரு இடத்தில் திரும்ப முடியாத சூழலில், அதாவது டிப்பரை தொடர்ந்து இயக்க முடியாத சூழலில் அவர் டிப்பரை விட்டுவிட்டு சாரதி அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார். அதற்கு பிறகாக பின்னால் சென்ற போலீசார் உடனடியாக குறித்த நபரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர டிப்பர் வாகனமும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நிலையில் குறித்த வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதியை போலீசார் கைது செய்த நிலையில் சாவச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது தவிர அவர் மீது விபத்து ஏற்படுத்தும் விதமாக வாகனத்தை செலுத்தியமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனத்தை செலுத்தியமை, இவ்வாறு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அது தவிர மீட்கப்பட்ட டிப்பரும் சாவச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான காணொலியும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வவுனியாவில் கோவில் குஞ்சுக்குளம் எனப்படுகின்ற கிராமத்தில் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறு கோவில் குஞ்சுக்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே
சிலர் ஒரு வீடொன்றுக்குள் புகுந்து திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிலே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அப்பகுதி மக்கள் திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக உடனடியாக ஓமந்தை போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அப்பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக சமூக வலைதளத்திலே ஒரு காணொலி ஒன்று வைரலாக பரவி வருகின்றது. நபர் ஒருவரை 2 போலீசார் சிவில் உடையில் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவரது வீட்டில் வைத்துதான் இவ்வாறு மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மனைவி மற்றும் அவரின் பிள்ளை அழுது கொண்டிருக்கின்றது. அதை தவிர அந்த மடக்கி பிடிக்கப்பட்ட நபரின் மனைவி தொடர்பாக முகநூலிலே நேரலை ஒன்று போட்டிருக்கின்றார். அந்த நேரலை நடக்கின்ற சம்பவங்களை அவர் அப்படியே போட்டிருக்கின்றார். இந்த நிலையில் குறித்த நபர் தொடர்பான காணொலி வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. போலீசாரின் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த காணொலி கிழக்கு மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த குறித்த நபர் போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்ட நபர் சுமார் 30 லட்சம் ரூபாயை கடனாக வேறொருவரிடமிருந்து பெற்றதாகவும் இது தொடர்பாக அந்த நபர் அதாவது கடன் கொடுத்த நபர் போலீசிலே முறைப்பாடு கொடுத்து அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக அந்த வழக்குக்கு இவர் முன்னிலையாகவில்லை, அதாவது நீதிமன்றத்தில் இவர் முன்னிலையாகவில்லை, வழக்கு தவணைக்கு முன்னிலையாகவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் போலீசார் அவரை கை செய்வதற்காக பல முறை முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது அவர் சிக்கவில்லை, அவரை திடீரென்று மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான ஒரு பரபரப்பு நிலை ஏற்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பான உறுதியான தகவலை போலீசார் தரப்பிலிருந்து இன்னும் வெளியிடவில்லை. என்ன நடந்தது, உண்மையிலே தான் நடந்ததா என்பது தொடர்பாக எல்லாம் இனிமே தகவல்கள் உறுதியாக கூறப்படவில்லை. தற்பொழுது விசாரித்த அடிப்படையில் முதற்கட்ட தகவலாக இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த காணொலி நேற்று முதல் வைரலாக பரவி வருகின்றது. இந்த நிலையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது. காணொலியை பார்க்கின்ற போதும் அது தெளிவாக தெரிகின்றது. எனவே இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை நான் தொடர்ந்து வழங்குவேன். அதற்கு நீங்கள் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். அது தொடர்பான காணொலியை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். இந்த வீடியோ லைவ்ல போடுங்க, அதாவது இதோட ப்ரமோஷன் கிடைச்சதா? நீங்க ஒரு செய்த வேலை துரோகமான வேலை. அந்த மனுஷன் பாரா நீங்க போகணும்னு சொல்றீங்க, அப்படி செய்யக்கூடாமா? சரி, நாங்க எல்லாம் கிளியர் பண்ணி தர மாட்டோம் சொல்றோம். வாங்க கொஞ்சம் விடுங்க. அத தவணை கட்ட சொல்லி செஞ்சிருப்போம். எப்படி எவ்வளவு நாள் அவன நான் புடிச்சா ஹலோ ஜோய் மாதர பட ஜாண்ட ஒரு இது என்ன இப்பlte வண்டி கேட்ட முன உட்கத்துக்கறானே பாத்து கொண்டு 65 காடி இது இந்த கழுத்தோட இது கொஞ்சம் புடிங்க சார். இல்ல நான் செஞ்சு ஆரம்பிச்சேன். இது இப்படி அமத்தினாங்க ஐயா இப்படி ஆவுது மே டக்கல் Facebook ஓபன் பண்ணி லைவ்ல போடு இப்படி வாண்டார் தேப்பலக டக்கல் அவன்ட கோப்பன் இயல கட்டி ஓபாங்கோ சார் கவுன் ஹரி ஓபா ஹுத்தோ ஏப்பா நெத்தற ஓ ஏனா பைக் එක හතර පස්සට ගෙන්න කියන්නකො ඩක්කල මාංගාර තියේටර් එක ආව මාංගාර තියේටර් එක ආව 7 எப்படி இருக்கு தியேட்டர் சினிமா சால එක ආව